1000 கோடி கேமராவில் அமர்த்துங்க, போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பாருங்க. அவ்வளோதான் ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஸ்டோரி ரொம்ப நார்மல் தான், படம் ஃபுல்லாக மாஸ் தான். பிரிச்சிருக்காங்க பிரதர் படத்தை, மூச்சு வாங்குது, அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. செம மகாத்தா விட இது பெஸ்ட். ஃபன்னு மாஸ் கலந்து பண்ணியிருக்காரு. 6th gear அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாரு. சூப்பர் மாஸ். ஃபேன் பாய் சம்பவம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வேற லெவல், சூப்பர் படம் பிளாஸ்ட். சார் இப்போ ஃப்ரெஷ் ஷோ கூப்பிட்டோம். சார் இப்போ ஃப்ரெஷ் ஷோ கூப்பிட்டோம். சார் இப்போ ஃப்ரெஷ் ஷோ கூப்பிட்டோம். பிளாஸ்ட் 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 ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் என்ஜாய் பண்ணலாம். தலையை நம்ம என்னென்ன டயலாக் சொல்கிறாரு ஃபுல்லாக மேஜிக்கு, தரமான மேஜிக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. மாசாஞ்சு பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். படம் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஃபேன் பாய் சம்பவம். தெரிக்கிற ப்ரோ. சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு பயங்கரமா இருக்கு செகண்ட் ஹாஃப். 1000 கோடி நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. படம் ஜாலியாக இருக்கு ப்ரோ, நல்லா பாருங்க, எல்லாரும் போய் பாருங்க. கேமராவில் அமர்த்துங்க, போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் பாருங்க. படம் சூப்பர்ல, தாறுமாறுன. நல்லா இருக்கு. அவ்வளோதான் பிரிச்சிருக்காங்க பிரதர் படத்தை, மூச்சு வாங்குது, அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு படம், செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நான் ஸ்டாப் பண்ணு படத்தை. சூப்பர் சூப்பர், செம்மையா இருக்கு படம். Really good. Tell. It was good. I didn't understand it because I don't know the language. But we have so much fun, right? Yeah. Thank you. நல்லா இருக்கு. பக்காவா இருக்கு. 100% ஒர்த்து. 100% கொஞ்சம் கூட லேக் இல்ல. மியூசிக் பக்கா 100% செம்மையா இருக்கு படம். படம் உண்மையாவே டைரக்டர் ஐயோ சொல்லவே தேவையில்ல. எனக்கு செம மகாத்தா விட இது பெஸ்ட் மாதிரி இருக்கு, பங்கமா இருக்கு, தரமா பண்ணியிருக்காரு. வேற லெவலு, வேற சூப்பரா இருக்கு பாருங்க. படம் எப்படி இருக்குன்னா வேற மாதிரி இருக்குண்ணே, தரமா பண்ணியிருக்காப்புல. டேரக்ஷன் ஆத்தியோக்கு சொல்லவே தேவையில்ல. நம்ம இது மார்க்கெட்லேயே பார்த்தது தலை வேற, ஃபேன் பாய் வேற மாதிரி பண்ணிக்காப்புல, சூப்பராக பண்ணிக்காப்புல. ஒவ்வொரு சினிமா ரசிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பண்ணிக்காப்புல, எஃபர்ட் போட்டு வேற மாதிரி தெரிவிக்க விட்டாப்புல. உள்ளே போய் பாருங்க, எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ஃபுல்லாக வைப்பாக இருக்கு. சட்டுன்னு ஆக்ஷனு தலை ஃபேஷனபுளாக டோட்டலாக கொண்டு வந்துட்டாரு. கேமரா, ரேசிங்கு, கன்சூட்டு எல்லாமே வச்சு தரமாக பண்ணியிருக்காப்புல, சூப்பராக இருக்குது. ஜிபி சொல்லவே தேவையில்ல, ஜிபி ரஸ் வேறமாக பண்ணியிருக்காரு. பேக்கர் ஸ்கோர்லாம் வேறமாக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக வைப்பு தான், வைப் வேறமாக கொண்டு வந்துருக்காப்புல. ஜிபி ரஸ் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு பாருங்க. நல்லா மாஸ் ப்ரோ. எல்லாம் மஜாவாக இருக்குது ப்ரோ. தரமான ஓஜி சம்பவம் தலைவருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்து ரொம்ப நாளாக மிஸ் பண்ண சம்பவம் இதுதான். இது வரைக்கும் தான் இதுமாதிரி தலையாக பார்க்கணுன்ட்டு செம்ம கட்டி தொண்டை போயிடுச்சு. மாஸ்டர் நல்லா இருக்கு படம். நல்லா தான் ப்ரோ இருந்து நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபேன்ஸுக்கு சூப்பர் பட்டம் தலை பட்டம்னா இதுதான் பயங்கரமா இருக்குண்ணா, வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்குண்ணா. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபன்னா இருக்கு, ஃபன்னு மாசு கலந்து பண்ணியிருக்காரு. காமெடியாகவும் இருக்கும், அதே சமயம் மாசாகவும் இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம். மியூசிக் வேறு லெவல்னா, உண்மையாலுமே அவரை பாராட்டணும். அனிருத் எனக்கும் அனிருத் பிடிக்கும். ஆனால் ஜிவி இந்த லெவலில் சீரியஸாக செம்மையாக பண்ணியிருக்காரு. வேறு லெவல் ஒர்த்து, செம்ம மாசாக பண்ணியிருக்காரு. ஒர்த்து செம்ம மூவி. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல் 5th gear 6th gear அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாரு. கிளைமாக்ஸ்லாம் வேறு லெவலு. அதாவது எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு நல்லா இருக்காதோ அப்படின்னு ஒரு பயத்தோட வந்துருப்போம்ல, சூப்பராக இருக்கு. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு. மொமெண்ட்ஸ் இதை வச்சுக்கோ, இதை டேக் இட்னு கொடுத்துருக்காரு. சூப்பராக இருக்கு படம். ஃபேன் பாய் சம்பவம். அதெல்லாம் கேட்க கூட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு செலிப்ரேஷன். ஆனால் எங்களுக்கு ஆடியோவே கேட்காமே அந்த ரெஃபரன்ஸ்லாம் தெரியுது இல்லை, அதனால சூப்பராக இருந்துச்சு படம். ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, படம் மொமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாக. தலை மொமெண்ட்ஸு, தலை ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட். நல்லா இருக்கு ப்ரோ, ஒன்லி ஃபார் ஃபேன்ஸ். சூப்பர் மாஸ்.
வேற லெவல். சான்ஸே இல்லை. அஜித்தோட கெட்டப் ஒரு ஒரிஜினல் கெட்டப்பு அந்த விண்டேஜ் எப்படி இருந்தாரோ அது ரியலைஸ் பண்ணிட்டு பயங்கரமாக எடுத்துட்டாரு. வேற மாதிரி இதை வச்சுட்டு நீ போய் உள்ள போய் படத்தை பாரு. நல்லா இருக்கு. சூப்பர் தலை. ஆதிக் ப்ரோ வந்து பார்த்தா பயங்கரமாக எடுத்துக்கிறாரு. ஏக்காவை எந்த அளவுக்கு காமிக்கணுமோ அந்த அளவுக்கு காமிச்சுக்கிறாரு. செம்மையாக இருக்கு. ஜிவி மியூசிக்கு தரமாக இருக்கா, அவரே இறங்கி பண்ணிக்கிறார் தலை. சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பயங்கரம் சூப்பராக இருந்துச்சு. மஜா வந்து நான் செம்ம சூப்பர் படம்ண்ணா. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணி தரமாக பண்ணிடுங்க. படம் வந்து ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அஜித் சார் ஃபேன்ஸுக்கு இது வேற லெவல் ட்ரீட்டு. ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சார் நாங்கள் வந்து இப்படி பார்க்குறதே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி வந்து ஆதிக்கு ஹேண்டில் பண்ணுவார்னு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் ஆனால் படத்தில் வந்து ஃபேன் பாய்னா யார், ஃபேன் பாய் வந்து எப்படி ஒரு படம் எடுக்கணுன்றது இதுதான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வேறு லெவலில் எடுத்திருக்காரு. ஜிவி பிரகாஷ் வந்து அவர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எலிவேட் பண்ணி ஒரு சீனையும் எடுத்துகிட்டு போனது ஜிவி பிரகாஷ் தான். அவ்வளோ ரெட்ரோ கலந்த மியூசிக்கோட சூப்பராக பண்ணியிருந்தார். ஜிவி பிரகாஷ் உண்மையிலே பாராட்டுகளுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அர்ஜுன் தாஸுமே ஒரு வில்லன், ஒரு காமிக் கலந்த ஒரு வில்லனாக வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். அவரோட இதுவுமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பாட்டியிருந்தாங்க. லீடு மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து வந்து ஏகே ஆதிக்கு படம் கொடுப்பாருன்னு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு ஜாலியாக அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நாள் கழிச்சு படம். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கொஞ்சம் எமோஷனலாகவும் இருக்குது. இவ்வளோ நாள் அஜித் அப்படி பார்க்க மாட்டோமா, நிறைய பேர் ரேசிங்க்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு. பாக்ஸ் ஆஃபீஸ் இது அதுன்னு பேசுனாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் பொட்டன்ஷியல்லாம் என்னன்னு இப்போ காட்டுவாங்க அவங்க. ஜிபியூ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து என்ன பொட்டன்ஷியல் ஏகே காட்டியிருக்காரு. மறுபடியும் ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பழைய இதை வந்து நமக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக எல்லாமே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நமக்கு டக்குன்னு அந்த ஒரு ரெஃபரன்ஸும் காட்டுறப்போ அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஸ்பாய்லர் எதுவும் சொல்லலை. பட் எல்லாரும் போய் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மாசாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் அப்படி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்தது. பழைய அஜித், விண்டேஜ் அஜித் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விடாமுயற்சியில் மிஸ் ஆன மாசு. இந்த படம் ஃபுல்லாகவே மாசு தான் காமிச்சிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு அஜித் ஃபேனாக எப்படி எடுக்கணுமோ அப்படி பக்காவாக எடுத்திருக்காரு. அவரை ரசித்து எடுத்திருக்காரு படம் ஃபுல்லாக. ஸ்டோரியை விட அஜித்தை நம்ம ரசிக்கலாம். த்ரிஷா நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் கெஸ்ட் அப்பியரன்சஸ் தான். அர்ஜுன் தாஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் எஸ்பெஷலி சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அஜித் ஃபேன்ஸாக வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. நார்மல் ஆடியன்ஸ்க்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸ்டோரி ரொம்ப நார்மல் தான். படம் ஃபுல்லாக மாஸ் தான். நம்ம விடாமுயற்சி ஸ்டோரி ஓரியன்டாக இருக்குன்னு சொன்னோம். இது வந்து அஜித் ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாஸாக இருக்குது. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பிடிச்சிருந்தது. அஜித் சார் தான். படம் ஃபுல்லாக அஜித் சார் தான். வேறு எதுவுமே இல்லை. அவர் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ரோல் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்படி எதுவும் இல்லை. லாஸ்ட்டாக பிடிஎஸ் போட்டிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. வெங்கட் பிரபு ஸ்டைலில் போட்டிருக்காங்க பிடிஎஸ். ப்ளூபர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. வெங்கட் பிரபு ஸ்டைலில் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பண்ணால் நல்லா இருக்கும். ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அஜித் ஃபேன்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப ஃபேன் பாய் சம்பவம். சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் அஜித் ஃபேன்ஸுக்கு ஓவர் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ ஆதிக் மாதிரி ஒரு டேரக்டர் தான் எங்களுக்கு தேவைன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு அஜித். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.